உலைக்களம் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கம் போல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நண்பர்களே, இன்றைக்கு இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை பற்றி தான் சில விஷயங்கள் உங்களோடு பேச வேண்டும். இந்த ஒப்பந்தம் இப்போதைக்கு ஒரு தற்காலிக ஒப்பந்தமாக ஒரு தொடக்க நிலையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிற அளவுக்கு போடப்பட்டிருக்கு. இன்னும் இறுதி ஒப்பந்தம், அதனுடைய ஷரத்துக்கள் அதெல்லாம் இன்னும் முடிவாகலை. இன்னும் ஒப்பந்தம் அதிகாரபூர்வமாக இன்னும் கையெழுத்தாகவில்லை. ஆனால் அதை பற்றி நிறைய விவாதங்கள் ஆரம்பமாயிடுச்சு. இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தால் இந்திய விவசாயிகள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவாங்கன்னு ஒரு தரப்பு, இன்னொரு தரப்பில் அமெரிக்காவில் மிகப்பெரிய சந்தை நமக்கு கிடைக்க போகுது, நிறைய ஏற்றுமதி ஆக போகுது, இந்திய பொருளாதாரம் உயரப்போகுது, இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு இது சிறப்பான ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி மோடி ஆதரவு மீடியாவெலாம் ஏராளமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆங்கில பத்திரிகைகளில் நிறைய அதை பற்றி பிஜேபி ஆதரவு நபர்கள் நிறைய கட்டுரைகள் எழுதுகிறாங்க. இப்படி போயிட்டுருக்குது. முதல் விஷயம் நாம் புரிஞ்சுக்க வேண்டியது, என்னை பொறுத்தவரையும் இந்த ஒப்பந்தம் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம், பைலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட். உண்மையிலேயே இது ஒரு வர்த்தக ஒப்பந்தம் அல்ல என்பதை தான் நான் முதல்ல புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா அதை பற்றி சில விவரங்களை நான் சொல்கிறேன். இந்த வர்த்தக ஒப்பந்தம் என்பது என்னென்ன விஷயங்கள் வரப்போகுது என்பதை பற்றி இந்திய அரசாங்கம் ஒன்றும் சொல்லலை. ஆனால் இது தொடக்க நிலையில் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் ஒரு அதிகாரபூர்வமான ஒரு உத்தரவை போட்டிருக்கிறார். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அமெரிக்காவில் போட்டார். அந்த ஆர்டரில் அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டார். இந்தியா அல்லது மோடி எதையெல்லாம் ஒத்துக்கொண்டார், எதெல்லாம் நடைமுறைக்கு வருங்கிறத ஒரு அரசு ஆணையின் மூலமாக, நிர்வாக ஆணையின் மூலமாக ட்ரம்ப் 2 நாளைக்கு முன்னாடியே வெளியிட்டு விட்டார். அதை பற்றியெல்லாம் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்குது, இந்த மாதிரி நிறையா நமக்கு இந்தியாவுக்கு பாதகமான நிலைமைகள்லாம் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, என்னன்னு சொல்லி மந்திரிகள்டெல்லாம் கேட்டால் ஒருத்தனும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். வர்த்தக மந்திரி பியூஷ் கோயலுக்கே இந்த ஒப்பந்தத்தை பற்றி எதுவும் சொல்ல மறுக்கிறார். இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் பொழுது அவர் கூடவே இல்லை. வெளியுறவுத்துறை அமைச்சரை கேட்டால் எனக்கு தெரியாது, நீ வர்த்தகத்துறை அமைச்சரை கேட்டுக்கங்கிறான். சரி, இதில் விவசாயம் பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்களே, விவசாயத்துறை அமைச்சரை போட்டால் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறாங்க. இப்போது வெளியுறவுத்துறை அமைச்சர்கள், வெளியுறவுத்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அப்படிலாம் பெரிய பாதகம்லாம் நமக்கு வந்துடாது, நாம் இந்திய விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தான் அதை போடுறோம், அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். உண்மை நிலவரம் என்ன என்பதை ட்ரம்ப் மட்டும்தான் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறார். முதல்ல இது வர்த்தக ஒப்பந்தம் இல்லைன்னு நான் சொன்னதற்கு முதல் காரணம், இந்த ஒப்பந்தத்தில் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், அதில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்தியாவும் இலங்கையும், இந்தியாவும் அமெரிக்காவும் 10 ஆண்டு கால இராணுவ ஒத்துழைப்பை உறுதி செய்வதில் இந்த ஒப்பந்தம் ஒரு முக்கிய பங்காற்றும், அதற்கு மோடி ஒத்துக்கொண்டார் என்று ட்ரம்ப் வெளிப்படையாகவே அதிகாரபூர்வமான அறிவிப்பிலே சொல்லியிருக்கார். 10 ஆண்டு காலத்துக்கு இராணுவ ஒத்துழைப்பு. இப்போது வர்த்தக ஒப்பந்தத்துக்கு இராணுவத்துக்கு என்ன சம்பந்தம்? வர்த்தகத்தில் இராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்வது பற்றி வர்த்தகத்தில் ஒப்பந்தம் போடலாம். ஆனால் இராணுவ கூட்டு பற்றி எப்படி வர்த்தக ஒப்பந்தத்தில் போட முடியும்? ட்ரம்ப்பு வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார், ஒரு 10 ஆண்டு காலத்திற்கான இராணுவ ஒத்துழைப்பும் இந்த ஒப்பந்தத்தில் அடங்கும். சரி, 2வது விஷயம், இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை, இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு, இந்தியா தேசத்துக்கு வரக்கூடிய அவசர நிலையை எப்படி சமாளிப்பது, இது போன்ற விஷயங்களையும் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தில் சேர்க்கிறோம். இந்த ஒப்பந்தத்தில் அதுவும் இருக்குது. ஏன்னா வியாபாரத்தில் போய் இந்தியாவினுடைய பாதுகாப்பு, இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை கொள்கை, இதை பற்றியெல்லாம் எப்படி பேச முடியும்? இதை பற்றியெல்லாம் நாங்கள் பேசுவோம் என்று இதெல்லாம் சேர்ந்து தான். அதாவது இந்த இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை, இந்தியாவினுடைய உள்நாட்டு பாதுகாப்பு, அதற்கு ஏற்படக்கூடிய அவசர கால பாதிப்புகள், இவை எல்லாவற்றையும் அமெரிக்காவோடு இணைந்து, அமெரிக்காவுக்கு இணக்கமாக இந்தியா மேற்கொள்ளும். அப்படின்னா இந்தியாவினுடைய அடிப்படை கொள்கைகள் எல்லாமே
அமெரிக்காவினுடைய நலனுக்கு ஏற்ப மாற்றியமைக்கப்படும் என்பதை ட்ரம்ப்பு வெளிப்படையாக தன்னுடைய நிர்வாக உத்தரவின் மூலம் வெளியே சொல்லியிருக்கிறார். இதுவரையிலும் யார் பேசுனாங்களான்னு எனக்கு தெரியல. அப்போது வர்த்தக ஒப்பந்தத்துக்கும் ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புக்கும் வெளியுறவு கொள்கைக்கும் என்ன சம்பந்தம்? அதை பற்றி வர்த்தக ஒப்பந்தத்தில் எப்படி பேச முடியும்? இதையெல்லாம் வர்த்தக ஒப்பந்தத்தில் இருக்குதுன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். ஆகையினால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது மட்டுமல்ல, இந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் இன்னொரு அம்சம் என்னென்னா, ரஷ்யாவுடனான இறக்குமதியை குறைக்கணும். ரெண்டாவது, சீனாவோடு தான் இந்தியா மிகப்பெரிய அளவுக்கு வர்த்தகம் செஞ்சுக்கிட்டு இருக்குது, வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. சீனாவிலிருந்து பொருள்கள் வருவது நின்றுவிட்டால் இந்தியாவினுடைய உற்பத்தியே மிகப்பெரிய அளவுக்கு தடைப்படும். இந்தியாவினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சீர்குலைவுக்கு ஆளாகும். அந்த அளவுக்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான வர்த்தகம் அதிகரித்து போயிருக்குது, இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு. இப்போ அமெரிக்காவினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான சீனாவோடு இந்தியா நடத்துகின்ற வர்த்தகத்தை குறைக்க வேண்டும் என்பது தான் இந்த ஒப்பந்தத்தினுடைய இன்னொரு முக்கியமான அம்சம். அதனால தான் இந்த புதிய வர்த்தக ஒப்பந்தத்தில் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் 5 ஆண்டுகளில் இந்தியாவுக்கு நாங்கள் $500 பில்லியன், கிட்டத்தட்ட ஒரு 48 லட்சம் கோடிக்கு, அதாவது 50 கோடிக்குன்னா வருஷத்துக்கு 10 லட்சம் கோடிக்கு நாங்கள் இந்தியாவுக்கு பொருள்களை ஏற்றுமதி செய்வோம், இந்தியா எங்கிட்ட வாங்கணும் என்று அவர் அதில் பேசியிருக்கிறார். இதெல்லாமே ட்ரம்ப் பேசியிருக்கிறார், ட்ரம்ப் உத்தரவு போட்டிருக்கிறார். ட்ரம்ப் போட்ட அந்த உத்தரவில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத பற்றி மோடியோ அமித்ஷாவோ வெளியுறவுத்துறை அமைச்சரோ வர்த்தகத்துறை அமைச்சரோ விவசாயத்துறை அமைச்சரோ வாயே திறக்க மாட்டேங்கிறான். ஏன் திறக்க மாட்டேங்கிற? அந்த உத்தரவு வெளியிலே வந்துருச்சு, பல ஆங்கில பத்திரிகைகளெல்லாம் வந்திருக்குது. ஆகையினால் இந்த ஒப்பந்தம் என்பது அடிப்படையில் வர்த்தக ஒப்பந்தம் அல்ல. எப்படி உக்ரைனை நேட்டோவில் சேர்க்கணுங்கிறதுக்காகவே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில் ஒரு யுத்தத்தை தூண்டிவிட்டு இன்றைக்கி உக்ரைனை சந்தியில் விட்டான ட்ரம்ப்பு, அதே போல் இந்தியாவையும் அமெரிக்காவினுடைய இராணுவ கூட்டுக்குள், அதாவது நேட்டோவுக்குள்ளே ஒரு வெளிப்படையாக அறிவிக்கப்படாத ஒரு உறுப்பினரை போல சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது தான் ட்ரம்ப்பினுடைய திட்டம். அதற்கு மோடி முழுக்க ஆமாஞ்சாமி போட்டு சரணடைந்திருக்கிறார் என்பது அந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அபாயம் என்பதைத்தான் நான் முதல்ல புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னாக்கா, சீனாவுக்கு எதிராக ஏற்கனவே அமெரிக்காவுக்கு ஆதரவாக இந்த பகுதியில், இந்த பசிபிக் பகுதியில் ஒரு கூட்டணியை அவர்கள் குவாடுங்கிற ஒரு கூட்டணி, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா, இந்தியா, இந்த நாடும் சேர்ந்த கூட்டணி. அந்த கூட்டணியை எதுக்குன்னு சொன்னாக்கா, சீனாவை கட்டுப்படுத்துவதற்கு, இந்தியாவை பயன்படுத்தி சீனாவை கட்டுப்படுத்துவதற்கு தான் ட்ரம்ப் இந்தியாவை அந்த கூட்டணியில் சேர்ந்துருக்கிறார். எத்தனைக்கே மோடிஜி தான் அந்த கூட்டணியில் சேர்ந்தவர். அதனால் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவை அமெரிக்காவினுடைய கிட்டத்தட்ட ஒரு அடியாள் நாடு மாதிரி பயன்படுத்துவதற்காக சட்டபூர்வமான ஒரு ஒப்பந்தத்தை போடுவது தான் இந்த வர்த்தக ஒப்பந்தத்தினுடைய நோக்கமே தவிர, பொருள் ஏற்றுமதி இறக்குமதி என்பது 2ஆம் பட்சமானது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ளணும். ரெண்டாவது, இன்றைக்கி இந்தியா பல்வேறு நாடுகளோடு வர்த்தகம் நடத்துது, வியாபாரம் நடத்துது. ஆனால் அமெரிக்காவினுடையான வர்த்தகத்தில் தான் இந்தியா ஒரு சாதகமான நிலைமையில் இருக்குது. இந்தியாவுக்கு அதிகமான பொருள்களை, கிட்டத்தட்ட ஒரு 89-90 பில்லியன் டாலருக்கு நாம் ஏற்றுமதி பண்ணுறோம். அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணுறது அதில் பாதி தான், ஒரு 40 பில்லியன் டாலர் தான். ஆகவே நாம் இறக்குமதி செய்வதைப் போல ஒரு 200 மடங்கு நாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். அதன் விளைவாக நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 மில்லியன் டாலர் நமக்கு டாலர் கையிருப்பு இருக்கிற அளவுக்கு அமெரிக்காவுடனான வர்த்தகம் நமக்கு சாதகமான நிலைமையில் இருக்குது. இந்த சாதகமான நிலைமையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வருஷத்துக்கு $100 பில்லியன் மதிப்பில், $100 பில்லியன் கிட்டத்தட்ட 92 லட்சம் கோடி ரூபாய்க்கு நீ அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணியே தீரணுங்கிறான். இப்போது அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணியே தீரணும்னா என்ன பொருள் அப்படின்னா, நமக்கு தேவையில்லாத பொருளெல்லாம் அங்கேருந்து இறக்குமதி பண்ணி ஆகணும்னு அர்த்தம். இந்த கட்டாயத்துக்கு உட்பட்டால் நமக்கு தேவையில்லாத பொருளையெல்லாம் சர்வதேச சந்தையில் விட அதிகமான விலையில் அமெரிக்காவிலேருந்து நாம் இறக்குமதி பண்ணி நம்முடைய பொருளாதாரத்தை நாசம் செய்வதற்கு தான் இந்த ஒப்பந்தம் இப்போது போடப்பட்டிருக்கு. இதுதான் ரொம்ப இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தீங்கு விளைவிக்கக்கூடிய அம்சம் எதுன்னு சொன்னால் இதுதான். அப்போ இதனுடைய பொருள் என்னன்னு சொன்னால், இதன் விளைவாக சீனாவிலிருந்து இறக்குமதி செய்வதை குறைக்க வேண்டும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னாக்கா, இன்றைக்கி இந்தியாவினுடைய இராணுவ தளவாட
இறக்குமதியில் நாம் வந்து ரஷ்யாவிலேருந்து தான் மிக அதிகமாக செய்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 40% இராணுவ தளவாடங்கள் ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி செய்யப்படுது. இப்போ இந்த வர்த்தகத்தை வந்து 2 மடங்காக மாற்றணும் அப்படின்னு அமெரிக்கா ட்ரம்ப் வற்புறுத்தி மோடியை சம்மதிக்க வைத்திருப்பதனுடைய பொருள் என்னென்னா, ரஷ்யாவிலேருந்து இராணுவ தளவாடங்களை இறக்குமதி பண்ணுறதை குறைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் அமெரிக்காவிலேருந்து வாங்குங்கிறது தான். இப்போ இப்படி ஒரு அபாயகரமான ஒப்பந்தத்தை தான் இவர்கள் போட்டிருக்கிறார்கள். ரெண்டாவது வந்து அமெரிக்காவுக்கு வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஒன்று வந்திருக்குது. என்ன நெருக்கடின்னு சொன்னால், அமெரிக்காவில் விற்கக்கூடிய அந்த விளையக்கூடிய வந்து வேளாண் பொருள்களுக்கான சந்தை வந்து சுருங்குது. அப்போது அதையெல்லாம் கொண்டு வந்து தள்ளுறதுக்கு ஒரு சந்தை தேவை. இப்போ அதனால் வேளாண் பொருள்களை வந்து இந்தியாவுக்குள்ளே ஏற்றுமதி செய்வதற்கு இந்த ஒப்பந்தத்தில் போட்டிருக்கிறாங்க. அதில் என்ன சோயா பீன்ஸு, சோயா எண்ணெய், ஒயின், சாராயம், அடுத்தது வந்து பருத்தி, சோளம், இதெல்லாம் இந்தியாவுக்குள்ளே இருக்கும். இப்போ புண்ணாக்கெல்லாம் இங்கேருந்து இங்கே வரப்போகுது. ஆகவே இப்போ இதெல்லாம் என்ன ஆகுன்னு சொன்னால், அது இல்லாமல் வந்து பெட்ரோல், டீசல், கேஸ் இதெல்லாம் அமெரிக்காவிலேருந்து வாங்க போகிறோம். என்ன விலைக்கு வாங்க போகிறோம் நமக்கு தெரியாது. ஏற்கனவே நம்ம வந்து ரஷ்யாவிடமிருந்து வாங்குறது வந்து சர்வதேச சந்தை விலையை விட ஒரு கணிசமான அளவுக்கு குறைந்த விலையில் தான் நம்ம வாங்கிட்டு இருந்தோம். இப்போ அங்கேருந்து அதை வந்து எல்லாத்தையும் ஏற்றுமதி பண்ண போகிறோம். இப்போது வெனிசுலாவை கைப்பற்றியதற்கு பிறகு வெனிசுலாவிலேருந்து வரக்கூடிய எண்ணெயும் பெருமளவு இந்தியா தலையில் கட்டுவதற்கு அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். இப்போ ஏற்கனவே நாம் வந்து பல நாடுகளில் வாங்கினோம். இப்போ இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, பெட்ரோல் வாங்குறது வந்து சர்வதேச சந்தையில் வந்து எங்கே எங்களுக்கு சாதகமாக இருக்கோ அங்கே வாங்குவோன்னு சொல்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு, ரஷ்யாவிலிருந்து வாங்குவதை நாங்கள் முற்றாக நிறுத்திக் கொள்கிறோம் என்று மோடி என்னிடம் வாக்குறுதி தந்திருக்கிறார். அதுக்காகத்தான் நான் 25% போட்ட வரியை 18% குறைச்சிருக்கிறேன். நாங்கள் இந்தியா வேற எங்கேயாவது அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகளில், அதாவது ரஷ்யாவிலிருந்தோ அல்லது ஈரானிலிருந்தோ இறக்குமதி செய்வதை நாங்கள் கண்காணிப்போம். ஒரு கால் மோடி கொடுத்த வாக்குறுதியை மீறி யாராவது ரஷ்யாவிலேருந்து ஈரான்லேருந்து இறக்குமதி மறைமுகமாக நேரடியாக இறக்குமதி பண்ணிங்கன்னா திரும்ப நான் வந்து 25% வரியும் அதுக்கு வந்து தண்டத்தொகையாக 25%, 50% வரி போடுவேன் என்று நேரடியாக மிரட்டவில்லை. அவன் போட்டிருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் இருக்குது. அப்போது இதனுடைய பொருள் என்ன, முழுக்க முழுக்க மோடியை மிரட்டி பணிய வைத்து தனக்கு சாதகமான எல்லா ஒப்பந்தங்களையும் ட்ரம்ப் போட்டிருக்கிறார். அதற்கு இந்த தேசத்தை, இந்த நாட்டையே, நாட்டு மக்களுடைய உரிமைகளை, இந்த நாட்டின் இறையாண்மையை, இந்த நாட்டின் பொருளாதாரத்தை ட்ரம்ப்பினுடைய காலடியில் கொண்டு போய் அடகு வைத்து விட்டார் மோடி என்பது தான் உண்மை. இப்போ இந்தியாவில் வந்து பருத்தி வந்து உற்பத்தி நிறைய நடக்குது. அமெரிக்காவிலேருந்து பருத்தி வந்தால் என்ன ஆகும், இந்தியாவில் இருக்கக்கூடிய பருத்தி விவசாயிகள் வந்து மூட்டை கட்டிட்டு போக வேண்டியதான். அதே போல் சோயாபீன்ஸ் உத்தரப்பிரதேசம், ஹரியானா, அந்த மத்திய பிரதேசம் போன்ற இடங்களில் சோயாபீன்ஸ் நிறைய விளையுது. இப்போ சோயா எண்ணெய் அங்கேருந்து இறக்குமதி என்ன ஆகும், இங்கே அதனுடைய விலை வீழும். ஏற்கனவே விவசாயிகளுக்கு 2 மடங்கு வந்து வருமானத்தை நான் ஈட்டி தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து 12 வருஷம் ஆச்சு. அதை பற்றி இவங்க கண்டுக்கவே இல்லை. இப்போ விவசாய வேளாண் பொருட்களுக்கெல்லாம் இந்தியாவுக்குள்ளே வந்துச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும், இன்னும் இருக்கிற நிலைமையில் வந்து ஒரு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தான் விவசாயிகள் தள்ளப்படுவார்கள். ரெண்டாவது வந்து இப்போ மரபணு மாற்றப்பட்ட வந்து பயிர்கள், ஜிஎம், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ், அதை வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அவன் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்கான். அது வந்துச்சுன்னு சொன்னால் மொத்த இந்திய விவசாயமே நாசமாக போகும் என்கிற அபாயம் இப்போது இந்த ஒப்பந்தத்தின் வழியாக ஏற்பட்டிருக்குது. இப்போ இந்த ஒப்பந்தத்தில் என்னென்னவெல்லாம் போட போகிறாங்கிறத பற்றி திட்டவட்டமான விளக்கங்கள் ஒன்றும் இதுவரையிலும் சொல்லப்படலை. ஆனால் அதுக்கான தயாரிப்புகளெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த 2 இருதரப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகும், இந்த மாதத்தில் கூட கையெழுத்தாகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளவு பெரிய இந்த நாட்டிற்கே கேடு விளைவிக்கக்கூடிய, நாட்டிற்கே துரோகம் செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக இந்திய பொருளாதாரம் வளரும், இந்தியாவில் வந்து வேலைவாய்ப்பு பெருகும் என்று மோடி பொய் சொல்லுகிறார் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்னு பாருங்கள். ரெண்டாவது, இப்போ வந்து புதுசாக ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன சட்டம்னு சொன்னால் சாந்தின்னு ஒரு சட்டம். சஸ்டைனபிள் வந்து ஹார்னஸிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அதுதான் சாந்தி. சாந்தின்னா அமைதின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்தியாவில் இதுவரையிலையும் வந்து நம்முடைய அணுசக்தி துறையில் தனியாரை வந்து நம்ம அனுமதிச்சதே இல்லை. இப்போ தனியார் உள்ளர வைப்பாங்க. தனியார்னால் எந்த தனியார் வருவான்னு நமக்கு தெரியும். அம்பானி அதானி தான் உள்ளர வருவான். அம்பானி அதானி உள்ளர வந்து அவனுக்கு எஜமானாக இருக்கிற அமெரிக்காக்காரன் உள்ளர வருவான்.
ஏன்னா அதானி வந்து அமெரிக்காவில் வந்து சிக்கியிருக்கிறான், வந்து வழக்கில் சிக்கியிருக்கிறான். ஆக அமெரிக்காவினுடைய வந்து அணுசக்தி நிலையங்கள் அமைக்கப்படுவது, அணு மின் நிலையங்களுக்கான பொருள்களை இறக்குமதி செய்வது, இதெல்லாம் உள்ளரப்போகுது. அதை விட கொடுமை என்னன்னு சொன்னால், அந்த அணு விபத்து ஏதாவது ஏற்பட்டுன்னு சொன்னால் அவன் எவனோ சப்ளை பண்ணுறவன் எவனோ, அதாவது மிஷினரியை சப்ளை பண்ணுறவனோ அல்லது அதை உற்பத்தி பண்ணி தர்றவனோ எந்த நஷ்டஈடும் கொடுக்கலன்னு சொல்லி சட்டம் போட்டான் முன்னாடியே. அப்போது மோடியை முன்கூட்டியே எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய சொல்லித்தான் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தை கையை முறுக்கி போட்டிருக்கிறாருங்கிறத இப்போ இந்த எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா எனக்கு நன்றாக தெரியும். அதனால் இப்போ ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆத்ம நிர்பர் பாரத், சுயசார்பு இந்தியான்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதையும் கொண்டு போய் அமெரிக்காவினுடைய காலடியில் வைத்திருப்பது மட்டுமல்ல, இந்திய இராணுவத்தையே அமெரிக்க அதிபருடைய கட்டளைக்கு செயல்படுகின்ற இராணுவமாக, ஒரு அடியாள் இராணுவமாக ட்ரம்ப் மாற்றி வைத்திருக்கிறார். அப்போ இந்திய அமெரிக்க இந்த வர்த்தக ஒப்பந்தம், இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் என்பது இந்தியாவின் பொருளாதாரத்தை, இந்தியாவினுடைய அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்யக்கூடிய, இந்தியாவை ஏற்கனவே ஒரு 250 ஆண்டு காலம் வந்து வெள்ளைக்காரனுடைய காலனி நாடாக இந்தியா இருந்தது. இப்போ மோடி பிஜேபியெல்லாம் திரும்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, வந்து நம்முடைய நாட்டில் காலனிய மனோபாவம் இருக்கிறது, மெக்காலே வந்து காலனியை வந்து கல்வியை இங்கே கொண்டாந்து திரிச்சிட்டான், நம்முடைய இந்திய கலாச்சாரம் அழிஞ்சு போச்சுன்னு பித்தலாட்டம் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ போடப்பட்டிருக்கின்ற கையெழுத்து ஆக போகிற ஒப்பந்தம் இந்தியாவை முழுக்க அமெரிக்க முதலாளிகளின் அடிமை நாடாக மாற்றுகின்ற இந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக, இந்த ஒப்பந்தத்தின் உண்மைகளை எல்லாம் நம் மக்களிடத்தில் சொல்லி இந்த தேச துரோக RSS, பிஜேபி, மோடி, அமித்ஷா கும்பலை நாம் அம்பலப்படுத்தி முறியடிக்க வேண்டும். நன்றி.